தன்னை இந்த நிலைக்கு உருவாக்கியவர்களுக்கு எதிராகவே தர்ம யுத்தத்தை உருவாக்கியவர் தான், நடத்தியவர் தான். அதன் மூலமாக பல குழப்பங்களை உருவாக்கி புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நிழலாக பல ஆண்டுகள் உடன் இருந்த தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் 4 ஆண்டுகள் சிறைச்சாலை செல்வதற்கும் காரணமாக இருந்தவர் தான் அவர். எதையும் யாரும் ஈசாக இலவாக மறந்துவிட முடியாது. அந்த நிலையிலிருந்து இன்றைக்கு அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை போன்ற முகவரி இல்லாதவர்களுக்கெல்லாம் முகவரி கொடுத்த புரட்சி தலைவி அம்மாவினுடைய அந்த இரட்டை இலை சின்னம், அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு எடப்பாடியினுடைய கைக்கு சென்றதுக்கு பிறகாக, அந்த ஒரு வியாபாரிகளிடத்திலே சென்றதுக்கு பிறகாக முழுக்க அது ஒரு குறிப்பிட்ட ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமான அகில இந்திய அளவிலே ஒடுக்கப்பட்ட சிறுபான்மையில் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஜாதி மதங்களை கடந்த ஒரு கட்சியாக இருந்ததை இன்றைக்கு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே ஒரு ஜாதி கட்சியாக உருவாக்கி இருக்கிறார் என்பதுதான் எங்களை போன்றவருடைய குற்றச்சாட்டு.